நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன். நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையில குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர் எழுந்து நிற்பதில் நியாயம் இருக்கு. வாய்ப்பு தரப்போகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அது வரைக்கும் உங்களுடைய உறுப்பினரை அமைதி காக்க நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தாங்க பிரச்சனை. இல்ல அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக் கொண்டது ஆறாவது இல்ல. நேற்றைய தினம் நீங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே அதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டிய நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பிட்டு ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசி முடிக்கட்டும். எதிர்க்கட்சி தலைவருக்கு உறுதியாக நான் வாய்ப்பு தருவேன். அவர் கேள்விகளை முன்வைக்கலாம், விளக்கங்களை பெறலாம். இப்போதைக்கு பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னுடைய முடிவு இதுதான். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டிய போ இருங்க. அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் நீங்கள் முழுமையாக பேசினீர்கள். உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருந்தது என்பதும் நாடறியும். இருந்தாலும் கூட நாங்கள் அமைதியாக இருந்தோம். இல்ல நீங்க இருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு இருங்க. நீங்க மின்வெட்டையில நீங்க சொன்னீங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருக்கிற போது மின்வெட்டால் தான் நாங்கள் ஆட்சியே மாறியது என்றெல்லாம் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னாங்க. நாங்களே அமைதியா இருந்தோம். அதுக்காக நீங்க தயவு செய்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பளிக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் அவர் முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு பேசினால் அழகாக இருக்கும். அவை முன்னர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால்
அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வளர்ந்த நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிதாக சோஃபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்னபோது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். இவர்கள் குதிரை பேரம் எல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோஃபா மாடல் என்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளிக்காமல் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்களூடாக நான் கேட்பது என்னவென்றால், அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் அவர்கள் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.